காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நீடித்து வருகிறது. இது தொடர்பான தன்னுடைய கருத்தை பகிர்வதற்காக திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த வருமான வரித்துறை சோதனை எதனால் நடத்தப்படுகிறது என்ற காரணம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கா? நேற்றைக்கு மாலையிலிருந்து என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில மத்திய வருவாய்த்துறையும் மத்திய காவல்துறையும் சேர்ந்து முற்றுகையிட்டு இருந்தார்கள். நேற்று பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு போறதுக்கு முன்னால படப்பையா மனோகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், அவர்தான் இப்பொழுது தேர்தலை நடத்துவார். இந்த முறையும் அவர்தான் தலைமையில அந்த பகுதியில தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் வீட்டுக்கு சென்று என்னுடைய வீட்டை முற்றுகையிட்டு உள்ளே புகுந்து பெரியவர்கள் வயதானவர்கள் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அதம் செய்து தும்சம் செய்து பீரோக்களை உடைத்து கட்டில்களை எல்லாம் பெட்டுகளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டு சோதனை என்ற பொருளை இவ்வளவு பெரிய அட்டுழியத்தையும் அநியாயத்தை நடத்தி அரங்கேற்றி இருக்கிறார்கள். நேற்றைக்கு முழுவதும் அவரால் தோழர்களால் எங்குமே பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. இன்று காலை எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 11 மணிக்கு திருவனந்தபுரம் வருகிறார். அங்கிருந்து குளைச்சல், நாங்குநேரி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில் பிரச்சாரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஏழைகால் விமானம் ஒன்று இருக்கிறது, 8 மணிக்கு ஒரு விமானம் இருக்கிறது. ஒன்று நான் தூத்துக்குடி போய் செல்ல வேண்டும், இல்லை திருவனந்தபுரம் போய் செல்ல வேண்டும். நேற்று இரவிலிருந்தே முற்றுகை. எல்லாம் சிசிடிவி புட்டேஜ் இருக்கு, எல்லாமே இருக்கு. யார் இவர்கள்? தமிழர்கள் கிடையாது, ஹிந்தி பேசுபவர்கள். நண்பர்கள் வீடுகளையும் உறவினர் என்னுடைய வீடு முற்றுகை விட்டு காலையில எல்லா விமானமும் போன பேரு கலைஞ்சு போறாங்க. இது என்ன அநியாயம்? இது ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா? ஒரு வேட்பாளரை சுதந்திரமாக வாக்கு சேகரிக்க விடுவதில்லை. வேட்பாளருக்காக தலைவர் பெருமக்களை வாக்கு சேகரிக்க அனுமதிக்கவில்லை. நான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவார். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கிறேன். நான் தான் அதையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். என்ன இப்படி ஒடுக்குகிறார்கள், அடக்க முயற்சி செய்கிறார்கள், எங்கேயும் போக விடாமல் முடக்க நினைக்கிறார்கள் என்றால் என்ன ஜனநாயகம் இருக்கிறது நாட்டில? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இன்று ராகுல் காந்தி அவர்களோடு பிரச்சாரத்தில் இருக்க வேண்டும், அவரோடு நான் செல்ல வேண்டும், மாநில தலைவர். ஆனால் ஏன் என்னை முடக்குகிறார்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த அச்சுறுத்தல் எல்லாம் செய்தால் ஜனநாயகம் தோற்றுவிடும் என்று நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஜனநாயகத்தை ஒருபோதும் மக்கள் தோற்கடிக்க மாட்டார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்த மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். இதை பிஜேபியும் அதிமுகவும் புரிஞ்சுக்கணும். இந்த அச்சுறுத்தல், இந்த அடக்க நினைக்கிறது, முடக்கி வைக்கலாம் நினைக்கிறது, இது எல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இது நான் ஒரு மாநில தலைவராக இருக்கிற எனக்கே இந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கும்? இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2-3 நாட்களில் தேர்தல் முடிந்துவிடும். பிறகு மக்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். என்ன அடக்குமுறை இது? எதற்காக இந்த என்ன நீங்க சாதிச்சீங்க? எங்கேயாவது ஏதாவது கைப்பற்ற முடியாதா? ஏதாவது நாங்க தவறு செஞ்சிருக்கிறோமா? தேர்தல் ஆணையத்துக்கு முரண்பாடுகளுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா? இது எல்லாம் நான் கண்டிக்கத்தக்கது என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. ஏன் அதிமுக வேட்பாளர்களிடம் இந்த விசாரணை இல்லை? அதிமுக வேட்பாளருடைய உறவினர் வீட்டில் ஏன் சோதனை இல்லை? அதிமுக நண்பர்கள் வீட்டில் ஏன் சோதனை இல்லை? என்ன காரணம் இது? ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் தலைவர் ராகுல் காந்தியோடு நான் பிரச்சாரம் செய்வதை அல்லது அவருடன் இருப்பதை நீங்கள் தடுக்கலாம். ஆனால் உணர்வுபூர்வமாக நாங்கள் இணைந்து மக்களோடு இருக்கிறோம் என்பதை பாஜக ஒன்றிய அரசும் அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும். பரப்புரை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறோம். இந்த சூழல்ல இந்த சோதனை எதற்காக என்ற காரணத்தை அங்கு சோதனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. முடக்க நினைப்பது, எல்லாரையும் முடக்க நினைப்பது, அச்சுறுத்த நினைப்பது, இது பயம் காட்டுறது. அச்சமில்லை நாங்க பாடம் சொல்லிட்டு போனா நாங்க அதை கடைபிடிக்கிறோம். நாங்க எங்களெல்லாம் பயமுறுத்திட முடியாது, எங்களை அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது. நன்றிம்மா. நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.